ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க உங்க மனசுல ஒன்ன எப்பவுமே நினைங்க, ஆண்டவருக்காக நீங்க எதை இழந்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்காம போகவே மாட்டாரு. அவ யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடிய சகல உரிமையும் அவருக்கு இருக்குது. அப்படின்னா யாருமே ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் பண்ணிடலாம். யாரும் பார்க்கவும் இல்லை, யாருமே அவரை திட்ட போறதும் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல என் தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பொல்லாங்க நான் எப்படி சொல்லுங்க, நான் எப்படி செய்வேன்? என்னுடைய அப்போ ஆண்டவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு பாருங்களேன். நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எல்லாரும் சொல்லுங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் சொல்லுங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய முன்னாடி எது நிக்கணும்? எது நிக்கணும் சொல்லுங்க எல்லாருமே. உங்களுக்கு முன்னாடி தேவன் தான் நிற்கணும். தேவன் தான் நிற்கணும். எல்லாவற்றிலும் அப்படிதான், எல்லாவற்றிலும். அப்படி உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிற்பாரானால் நீங்க ஆண்டவருக்காக எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ, நீங்க எதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறீங்களோ, கண்டிப்பாக சொல்லுகிறேன், அதற்கு ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளாம போகவே மாட்டீங்க. ஆண்டவர் அதுல நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நமக்காக ஆண்டவர் 10 காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவ்வளவு ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பாரு. என் பிள்ளை எனக்காக இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறான், என்னுடைய பிள்ளை எனக்காக இதை விட்டு கொடுக்கிறான், நான் எப்படி அதை என் பிள்ளைக்காக செய்யாம இருப்பேன்? ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். எகிப்து தேசத்துல ஆண்டவரை முன்னாடி வச்சு கர்த்தருக்காக அந்த காரியத்தை செஞ்சான் பாருங்களேன். அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினது உண்டானால், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிறதை கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்காக ஆண்டவர் செய்யாமல் கர்த்தர் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நஷ்டப்படுவது நமக்கு சில நேரத்தில் ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்தில் ஆபிரகாமனுடைய மகனாகிய ஈசாக்கு, இந்த ஈசாக்கு ஏசேக்க விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? சித்தனாவை விட்டு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? வேற ஒண்ணும் கிடையாது. யாருக்காக சொல்லுங்க? தன்னுடைய கேராரூர் மேய்ப்பரை எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்கடா, என்ன நம்முடைய சொத்தையை இவன் என்ன பிரச்சனை பண்ண வர்றான், எப்படி பிரச்சனை பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிருந்தா கண்டிப்பாக வாக்குவாதம் பண்ணி இருக்கலாம். இவர் நினைச்சா கண்டிப்பா சத்தம் போட்டிருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் கர்த்தர். நான் அப்படி இவங்கள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நான் ஏசப்பா பிள்ளை. நான் இவங்கள மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஏசப்பா பிள்ளை. நான் பைபிளை சுமக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலையும் இந்த பேசிக் அனுபவம் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதை மறக்கிறோம் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதே மறந்துடுறோம். நாம் வேதத்தை சுமக்கிறவன் அப்படின்றதை மறந்துடுறோம். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறவன் அப்படின்றத மறந்துடுறோம். பாருங்க, உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கும் வர்றாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சண்டையில உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வாக்குவாதத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த வித்தியாசமே தெரியறது இல்லை. ஆனா அப்படி வித்தியாசமா யார் தெரிகிறார்களோ அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கு என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றையிலிருந்து எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவருக்காக
சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டவருக்காக, முழு பலத்தோட சொல்லுங்க. என்ன ஆண்டவருக்காக, என்ன ஆண்டவருக்காக, எல்லாரும் சொல்லுங்க. என்ன ஆண்டவருக்காக நான் கண்டிப்பா அதை விட்டு தருவேன். என்ன ஆண்டவருக்காக நான் அதை கண்டிப்பா செய்வேன். என்ன ஆண்டவருக்காக நான் தாழ்ந்து போவேன். என்ன ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருந்தாலும் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஏதோ ஒரு இடத்தை கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல முள்ளு இல்லாவிட்டாலும் ஒரு முள்ள சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முள்ளு கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கும். சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும், நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை கேள்வி கேட்கறது மாதிரி ஒருத்தர் ஆண்டவர், உங்களை திட்டுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர், உங்க மன நோகடிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கேட்கல. இன்னும் நிறைய பேர் கண்டிப்பா வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இதுக்கு ஏன் ஆண்டவரே, நான் நல்லவன் தானே, நான் ஆண்டவரை தேடுறவன் தானே, நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளை தானே, எனக்கு ஏன் இந்த முள்ள வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தேவனுடைய மனுஷன் சவுல் பவுல் ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு, நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு அது உன்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிற. அதனால ஒரு முள்ளு எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, வச்சிருப்பாரு. அது நமக்கு தீமைக்கே இல்லை, நன்மைக்கு தான். சில 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 கணவன் மாதிரி சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் அவர் மீசையை முறுக்கி விட்டு அப்படியே பெரிய இது மாதிரி உட்காருன்னா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க. அவர் கையில் அவ்வளோ அதிகாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 500 பேர் அவர்கிட்ட சம்பளம் வாங்கி அவர் சம்பளம் கொடுப்பாரு. நீ வானா ஒரு 100 பேர் வருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பெத்த பிள்ளைக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த புள்ள பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவை ஆட்டி படைக்கும். என்னப்பா, என்ன என்ன கத்திட்டு கிடக்குறீங்க, என்ன சத்தம் போட்டிருக்கிறீங்க, இப்போ உட்காருறீங்களா இல்லையா, ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற. எத்தனை பேர் எனக்கு கீழ்ப்படுகிறாங்க தெரியுமா. அவங்கெல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படி தான் செய்வாங்க, நம்மளால அப்படி இருக்க முடியாது. அப்போ நம்ம எவ்வளவோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை கேட்கல. இந்த இடத்தையும் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல, இதெல்லாம் எனக்கு இருக்கவே கூடாது. என்னை எத்தனை பேர் மதிக்கிறாங்க தெரியுமா, என்னை எத்தனை பேர் கனம் பண்றாங்க தெரியுமா, என்னை எத்தனை பேர் உயர்த்தி பேசுறாங்க, இந்த இடத்துல இந்த ஆள் என்ன பெரிய, இந்த மனுஷன் என்ன பெரிய, இந்த இடத்துல நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு முள்ள நீங்க சகிக்காத இந்த ஒரு காரணத்திற்காக எல்லாத்தையும் நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுதான், அதை யாருதான் வச்சிருக்கிறார்னா, கர்த்தரே நமக்கு வைத்திருக்கிறார், ஆண்டவரே நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக சகிப்பதற்கு, உமக்காக விட்டு கொடுக்கிறதற்கு எனக்கு பலன் தருகிற ஒரு நல்ல கண்மலை, நல்ல கண்மலை, நல்ல கண்மலை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலவேர்ந்து போகலாம், ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் அவர் விலகுவதே இல்லை, விலகுவதே இல்லை. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். முன்னும் பின்னும் நெருக்கி அவருடைய கரத்தை என் மேல் வைக்கிறார். ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். திருக்கரத்தால் தினமும் என்னை பிடித்திருக்கின்றேன். பாடுவோம். திருக்கரத்தால் தினமும் என்னை பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா.
கைகளை மேல தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. பாடும். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. ஆடும். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. கைகளை மேல நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கருவையும் கண்கள் கண்டதே, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வர் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. சேர்ந்து சொல். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன். என்னுடைய எல்லாவற்றையும் அவர் காண்கிறார், என்னுடைய எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. அந்த 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 ஒரு கீவேர்டை வந்து எப்பொழுதுமே முன்னாடி, எப்பொழுதுமே நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக நான் சகிக்கிறேன். யாருக்காக அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக. இந்த கர்த்தரை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சு உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் அவரை எவ்வளவு கனப்படுத்துகிறீங்களோ, நிச்சயமாய் சொல்லுகிறேன், என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். சில நேரங்களில் வந்து நமக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கும், அவ்வளோ அதிகாரம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் தாழ்ந்து போகும். அதான் சிமேயி வந்து பாருங்க, சிமேயி இந்த இடத்துல பெரிய ஆளா, தாவீது பெரிய ஆளான்னு கேட்டால் யார் தான் பெரிய ஆளு? தாவீது சிமேயி நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆளு. தாவீதனுடைய வேலைக்காரனே சொல்றான், நீங்க எல்லாம் போக வேண்டாம், உங்களுக்காக யார் போற அப்படின்னா, இவர் ஒரு செய்கை காமிச்சா, இவர் ஆமான்னு சொன்னா இவருக்காக சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. நான் போய் அவனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். ஆனா தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அமைதியாரு. யாருக்காக அப்படின்னு சொன்னா, சிமேயி தூசிக்கணும்னு யார் அனுமதிச்சிருக்கிறா? அந்த இடத்துல தாவீது யாரை கொண்டு வந்து நிறுத்துறாரு? முன்னாடி கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீ சண்டை போடாதப்பா, நீ வழக்காடாதப்பா, நீ அமைதியா போப்பா. கர்த்தரை முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறாரு.
இந்த ஆண்டவரை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினதனுடைய ஒரு விளைவு தான் வேதம் சொல்கிறது. சிமேயு காணாம போயிட்டான். ஆனா ஆண்டவர் தாவீதனுடைய முன்னிலைமையை பார்க்கல, மின்னிலைமையை கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சில காரியத்தை வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அதை சகிப்பேன், அதை விட்டு கொடுப்பேன். இந்த ஒரு மனப்பான்மை உங்களை பல மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்காக ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தொழில் நம்ம நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் நிறைய இடத்துல வேலைக்கு நிறைய பேர் கடந்து போகிறாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தன்னுடைய தொழிலை, தன்னுடைய சூழ்நிலையை அடிக்கடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டே இருக்கிறாங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃபீல்டு எடுக்கலாமா, இந்த ஃபீல்டு எடுக்கலாமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா. பாருங்க, வந்து இந்த தொழில் நிறைய பேர் செய்கிறவங்க வந்து ஒரு நாள் திடீர்னு பார்த்தா ஒரு தள்ளுவண்டியை வாடகைக்கு எடுத்து அந்த தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா தோசை சுட்டிருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போண்டா சுட்டிருப்பாங்க. அடுத்த நாள் இல்லை, எனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகலை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் விற்கிற அந்த வியாபாரத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு இது செட் ஆகாது, நான் பேசாமல் டிரைவர் வேலைக்காக நான் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தீங்கன்னா, இல்லை இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை, நான் வேணால் கவர்மெண்ட் எக்ஸாம் வேணால் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை எழுதலாமான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நிலைவரம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து எந்த இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஃபீல்டு, உங்களுக்கு தெரிந்தது, நீங்கள் கை வைக்கிறது எதுவானாலும் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய ஆண்டவரை பொறுத்தளவில் இந்த வேலை செஞ்சாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தொழில் நீ செஞ்சாதான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேண்டும். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, போத்திபாருடைய மனைவி, போத்திபாருடைய வீட்டில் இருந்தாரு பாருங்க, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சிறைச்சாலையில இருந்தாரு பாருங்க, அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பார்வோனுடைய அரண்மனையில இருந்தார் பாருங்க, அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதற்கு பிறகு இந்த பூமியெல்லாம் அவர்கள் இருந்த நாட்கள்ல இருந்த பஞ்ச காலத்துல அந்த காரியத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த வேலையில இருந்தாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்போ நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தேவனே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நம்ம எதுக்காக நம்ம ஸ்பெஷலா ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, திரிஞ்சுட்டே அப்படின்னா மாத்திட்டே இருக்கக்கூடாது, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து, ஒருவேளை நீங்கள் இருக்கிற வேலையில், நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதுல உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். நான் இதை எப்படி செய்வேன், நான் இதில் ஆசீர்வதிக்கப்படுவேனா, இது எனக்கு நன்மையாக அமையுமா, இது எனக்குடைய எதிர்காலத்துக்கு வெற்றியாக அமையுமா? ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து அந்த மாதிரி நினைச்சு நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்ளுகிறதுலே தவறு அல்ல. ஆனால் ஒன்று, நீங்கள் இன்னையோட ஒரு தீர்மானம் எடுங்க, இனி வந்து என்னுடைய ஃபீல்டை நான் என்ன பண்ண மாட்டேன்னா மாற்ற மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க.
நான் மாற்ற மாட்டேன். இப்போ பாருங்களேன், ஊழியத்திலே 5 விதமான ஊழியம் இருக்கிறது. மேய்ப்பன் ஊழியம் இருக்கிறது, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது, டீச் பண்ற ஊழியம் இருக்கிறது. இப்படியே ஊழியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ஊழியம் இருக்கிறது. இப்போ நான் செய்யற ஊழியம் என்ன ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சபை மேய்ப்பன். ஒரு திருச்சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த திருச்சபையினுடைய ஜனங்களை வைத்து இந்த சபை ஊழியத்தை நான் செய்கிறேன். ஆனா இந்த சபை ஊழியத்துல வந்து வெறும் நான் போதிக்கிற ஊழியம் மட்டும் செய்யாம 5 விதமான ஊழியமும் இந்த சபை ஊழியத்துல நடக்குது. தீர்க்க தரிசனமான ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியத்துல நடக்குது. டீச்சிங் அப்படின்னா போதிக்கிற ஊழியத்துல நடக்குது. இந்த 5 விதமான ஊழியத்தையும் இந்த சபையை வைத்து செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனா என்னுடைய வேதாகம கல்லூரி முடிக்கும் போது ஊழியக்காரங்க வர்றவங்க எல்லாருமே 3rd இயர் அப்படின்னா 3வது ஆண்டு படிக்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன ஊழியம், உனக்கு என்ன ஊழியம் நீ கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு என்ன ஊழியம் இருக்குது? மேய்ப்பனுக்குரிய ஊழியமா உனக்கு? உனக்கு தீர்க்க தரிசன ஊழியமா? உனக்கு சுவிசேஷ ஊழியமா? அப்படின்னு என்ன ஊழியத்தை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு? அப்போ நான் ரொம்ப தடுமாறினது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன ஊழியம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. என்ன ஊழியம் ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஒருவேளை பாஸ்டரா இருந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லப்பா, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால உன் மேலேயும் ஆண்டவர் இருந்த அபிஷேகத்தை தான் வச்சிருக்கிறாரு, நீ தொடர்ந்து இந்த மேய்ப்பிற்குரிய ஊழியத்தை செய்யணும், இந்த சபையை நடத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய தகப்பனார் வந்து அவர் வந்து ஒரு ஊழியக்காரர் அல்ல, அவருக்கு ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ என்னுடைய பாஸ்டரிடத்துல போய் ஆண்டவர் எனக்கு என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னு கேட்டா எங்க பாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னுடைய ஊழியம் எனக்கு தெரியாது, நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவர் வந்து என்ன ஊழியத்தை உனக்கு கொடுத்துக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீ செய் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நீங்கள் 1 கொரிந்தியரிலே 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 5வது வசனத்திலே, ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஊழியத்தில் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தடுமாற்றம் வருகிறது. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே என்ன ஊழியம், என்ன ஊழியம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு டிசைட் பண்ணவே தெரியல, எனக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஆனா அந்த 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 பைபிள் காலேஜினுடைய காரியம் முடியும் போது அவங்க ஸ்தாபனமே நியமிக்கிற ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, சபை ஊழியத்தை அவங்க நியமிக்கிறாங்க, சர்ச்சை போட்டுட்டாங்க. இப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆண்டவர் வந்து இந்த ஊழியம் தான் உன்னுடைய ஊழியம் அப்படின்னு நிறைய பேர் மூலமாய் தீர்க்கதரிசனத்தை சொன்னாலும், உண்மையாகவே நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணின, கர்த்தர் என்னை கொண்டு துவங்கின அந்த ஊழியத்தை உறுதியா பற்றி பிடித்து கொண்டு அதன் மூலமாய் மற்ற எல்லா ஊழியத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ அது எனக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா நிறைய வாலிபர்களுக்குள்ளே, நிறைய பெரியவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தடுமாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும், எல்லாருமே எதிராக நிற்பாங்க, ஒரே சண்டையா இருக்கும், சமாதானமே இருக்காது. உடனே இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஐயோ ஆண்டவர் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் என்ன வச்சிருந்தாருன்னா இவ்வளவு யுத்தம் எதுக்கு வருது, எதுக்கு இவெல்லாம் இந்த மாதிரி சண்டை போடுறான், எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தடுமாறுவாங்க. வேண்டாம், இந்த எனக்கு நிரந்தரம் இல்லை போல தெரியுது, எனக்கு வேற ஏதாவது மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை மாற்றி உடனே அடுத்த ஒரு பகுதியை தெரிஞ்செடுப்பாங்க. ஆனா அதே இடத்துல அடுத்த 2 வருஷத்துல திரும்ப அப்படிதான் நடக்கும். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எதையுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா மாத்திட்டே இருக்கக்கூடாது, மாத்திட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல நிக்கணும், நீங்க ஒரு இடத்துல கால் ஊன்றணும், நீங்க ஒரு இடத்துல வந்து அது எந்த ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம். நான் நம்புகிறேன், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், நமக்கு சொல்லி தருகிறவர் கர்த்தர், நம்மை அந்த இடத்துல திறமசாலிகளாய் மாற்றுகிறவர் கர்த்தர்.
பாருங்க, சில இடங்களில் வந்து சிலர் வந்து உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க அதை படிச்சிருக்கிறாங்களான்னா கிடையாது. அவங்களை யாராவது பின்னாடி இருந்து மோட்டிவேட் பண்ணாங்களா கிடையாது. ஆனா என்ன யார் செஞ்சான்னா, ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யக்கூடிய சகல கிருபைகளையும் கர்த்தரே அவர்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரோ ஒருத்தரிடத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் வந்து ஒரு வழியை உங்களுக்கு நடத்துவார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்கிற அந்த காரியத்திலே நிலைவரமா நீங்க இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பாருங்க. ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்க குடியிருக்கிற இடம், அந்த குடியிருக்கிற இடத்துல ஒரு சமாதான குறைவு வருது. பக்கத்துல இருக்கிறவர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போட்டோன்னே என்ன பண்ணுவாங்க? உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ, இந்த இடத்துல நான் வந்தது ஆண்டவருடைய விருப்பம் இல்லையோ. உடனே ஒரு ஊழியக்காரனிடத்துல போய் கேட்பாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர், இந்த இடத்துல நான் இருக்கலாமா வேண்டாமா, இந்த இடத்தை விட்டு போகவா, இந்த இடம் எனக்குரிய இடமா இல்லையா? ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தமா இல்லையான்னு கூட நீங்க கேட்க வேண்டாம். நான் நம்புகிறேன், சில நேரத்தில் வந்து அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது, எதனால பிரச்சனை வருது, அவங்க வீட்டுக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அவர்கள் நம்ம மேல பொறாமையினால பிரச்சனை பண்றாங்களா, இல்ல நம்ம அடிக்கடி வர்றது அவங்களுக்கு பிடிக்கலையா? இதை கரெக்டா ஞானமாய் தெரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போனோம்னா எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, அதை விட பெஸ்டா, அதை விட ஒரு நல்லா இல்ல, அதை விட வந்து ஒரு வித்தியாசமான, அதை விட ஒரு அடுத்த படிக்கு இப்படி நீங்கள் போவீர்களே ஆனால் உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்குது, இந்த இடத்துல எனக்கு சமாதானம் இல்லை, இந்த இடத்துல எல்லாம் எல்லாரும் திட்டுறாங்க, இந்த இடம் எனக்குரியது இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்கிற ஒன்றை நீங்கள் பார்க்கவே முடியாது. சில இடத்துல ஆண்டவர் வந்து முள்ளுகளுக்குள்ள நம்மளை வைக்கிறது மாதிரி தான் ஆண்டவர் வைப்பாரு. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திற்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஜெபிக்கிறதற்காக, ஆண்டவரை ஆராதிக்கிறதற்காக, நம்மளை உருவாக்குறதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை நம்மை சுற்றி வைத்திருக்கலாம். சில நஷ்டங்களை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு காரணம் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க மாட்டோன்றதுக்காக அல்ல, சில காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறதற்காக அந்த தோல்வியை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒண்ணுல நீங்க கை வச்சீங்கன்னா, அதான் கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்க வேண்டியது ஒன்று என்னன்னா, எனக்கு நிலைவரமான ஆவியை எனக்கு தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை, முழு பலத்தோட கேளுங்க, ஒரு நிலைவரமான ஒரு ஆவியை. என்னுடைய வேலையில் ஒரு நிலைவரம் எனக்கு வேணும், என்னுடைய தொழிலில் எனக்கு ஒரு நிலைவரம் வேணும் ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிலைவரம் வேணும், என்னுடைய மனசு அங்கேயும் இங்கேயும் அலைபாயாதபடி இப்பொழுது ஒரு நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே வைப்பீராக, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே வைப்பீராக. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே நிலைவரமான ஆவியை எனக்கு தருகிற கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்திலே ஆண்டவரே எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நிலைவரமான ஆவியை கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் என்னை காண்கிற தேவன். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, அந்த இடத்துல இருக்க விடாதபடி உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு வரும், பலவிதமான போராட்டம் வரும். அந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் செய்யாதபடி உங்களுக்குள்ள பலவிதமான போராட்டம் வரும். பாருங்களேன், இன்றைக்கு ஊழியம் ஆரம்பித்து இந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தாண்டி விட்டது இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஆரம்பிச்சு. ஆனா எத்தனை டைம் நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா? என்ன நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா?
உண்மையாகவே இந்த ஊழியம் தான் என்னுடைய ஊழியமா? இவ்வளவு நடத்தியும் இத்தனை ஜனங்களை நம்பியும் எத்தனையோ விச நான் நினைச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா இப்பதான் என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயவே கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், உண்மையிலேயே ஆண்டவர் இந்த இடத்துல தான் என்ன வைக்க போறாரா, இந்த சூழ்நிலையில தான் என்ன வைக்க போறாரா, அவ்வளவுதானா, இல்ல இதுதானா, இப்படி இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படி மனிதர்கள் எல்லாம் எழும்புவார்களா? நீங்க எவ்வளவு வேணும் அதை குறித்து சந்தேகமே படாதிருங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே நீங்கள் நில்லுங்கள். எத்தனை போராட்டம் வந்தாலும் அதிலே நீங்கள் நில்லுங்கள். அதிலே நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். அதிலே கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேளுங்கள். அதிலே தாங்கக்கூடிய பலனை கர்த்தரிடத்தில் கேளுங்க. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.